கார்த்திகேயன் ப்ரே பண்றீங்களா? ஓகே சார், நான் ஸ்டார்ட் பண்ணேன். கேக்குதா சார் வாய்ஸ்? கேக் கேக் கேக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் இன்று நீர் கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி. அப்பா, உம் கிருபையால் எங்களை ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவத்திலிருந்து எங்களை ஆண்டவரே நீ மீட்டுக் கொண்டிரு, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானிக்க அப்பா நீ கொடுத்த இந்த கிருபைக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனதிலே நீர் எழுதும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த ஞானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். போன வாரம் நம்ம படிச்ச இதுல இருந்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா யாராவது? ஏதாவது ஒரு விஷயம் ரீகேப் பண்ண போறோம். போன வாரத்துல படிச்சதனுடைய ஆடியோ மெசேஜ் கூட வந்திருக்கோம், அதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னாக்கா சொல்லுங்க. நாம தேவனுடைய சத்துருக்கா இருக்கும்போதே ஆண்டவர் நம்மள வந்து அவருடைய குமாரன் மூலியமா நம்மள தெரிந்து கொண்டாரு. வெரி குட். நாம சத்துருக்களா இருக்கும்போதே நம்மளை வந்து அவர் அப்புறம் பாவம் மரணம் எப்படி வருது, அந்த ஒரே மனுஷனால பாவமும் அது ஒரே மனுஷனாலே நமக்கு எப்படி நீதி வருது அப்படின்றத பார்த்தோம். வெரி குட். அந்த டிஃபரன்சஸ். ஓகே. வேற ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? சரி, ஓகே. நாம வந்து ரோமர் 5வது அதிகாரம் 8ல இருந்து 21 கடைசி முடிய இந்த வாரத்துல நம்ம படிக்கிறோம். போன வாரம் வந்து அதுல வந்து 14வது வசனம் முடிய வாசிச்சோம். நம்ம அதை வந்து ஸ்டடி பண்ணோம். 8ல இருந்து 14 முடிய. இதுல வந்து 12வது வசனத்துல இருந்து 17வது வசனம் முடிய 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் 12வது வசனத்தினுடைய ஒரு விளக்கம் தான் வந்து 13ல இருந்து 17 விளக்கம். அந்த 12க்கு அப்புறமா வந்து அடுத்த அவருக்கு கண்டினியூஷன் வந்து 18ல போகும். 13, 14, 15, 16, 17 வந்து 12வது வசனத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 8வது வசனத்துல இருந்து ஒரு குயிக்கா நம்ம ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 8வது வசனம் வந்து நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த இப்போ வருது சிஸ்டர் அது மைக் ஆன்ல இருக்கனால இப்போ ஓகே ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்போ நம்மேல வந்து தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார்? நாம பாவிகளா இருக்கையிலேயே, இல்லையா? நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பாடுதான் தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்று. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் வந்து நம்ம தம்முடைய அன்பை நம்ம மேல விளங்க பண்ணினார். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய ரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவனுடைய கொண்டாலே. எப்ப நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இப்பொழுது நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். பட்டிருக்க கோப்பாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே அப்படிங்கிற. நம்ம எதுல இருந்து ரட்சிக்கப்படுறோம்? நம்மளுடைய ரட்சிப்பு எதுல இருந்து வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? இந்த வசனம் இது ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம வந்து ஸ்டடி பண்றதுல இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இதுவா இருக்குது, முக்கியமா இருக்குது. சொல்ல முடியுமா? பாருங்க,
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே அப்படின்னு நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி நமக்கு எதுல இருந்து ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறது? சிலுவையில இருந்து ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. கண்மணி வந்துட்டாங்களா? கண்மணி Praise வேற யாராவது பதில் சொல்ல முடியுமா? கண்மணி சொல்றாங்க இந்த 5:9 வந்து நமக்கு எதுல இருந்து ரட்சிப்பு கிடைச்சிருக்கு? சிலுவையில இருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. சிலுவையினால நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கா இல்ல சிலுவையில இருந்து நமக்கு ரட்சிப்பு சிலுவையில, அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, சிஸ்டர் விமலா சொல்லுங்க சிஸ்டர், இது சொல்ல வந்தாங்க அவங்க. கோபாக்கினைக்கு நீங்களாக. கோபாக்கினைக்கு நீங்களாக. வாசிமா கண்மணி 5:9 வாசிமா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவினால. எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? கோபாக்கினையில இருந்து, வரப்போகிற கோபாக்கினையில இருந்து, இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல என்ன பதம் இருக்குதுன்றத அறிஞ்சு அதை உள்வாங்கி வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல தேவனுடைய ஆவி என்ன சொல்ல வராருன்றத நம்மள புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, 10வது வசனம் வாசிங்க. 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம எப்போ வந்து தேவனோடு கூட ஒப்புரவானோம்? எப்ப நாம தேவனோடு கூட ஒப்புரவானோம்? அவருடைய மரணத்தின், குமாரனின் மரணத்தினால. குமாரனுடைய மரணத்தினால. அது எப்படி அது வந்து எப்படி நாம ஒப்புரவானோம்? குமாரனுடைய மரணத்தினால. எப்பொழுது நம்ம ஒப்புரவானோம்? சத்துருக்களா இருக்கும்போது. அதாவது பாத்தீங்களா, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் குமாரனுடைய மரணத்தில் எப்ப வந்து சத்துருக்களா இருக்குது? எப்படி? குமாரனுடைய மரணத்தினாலே, இல்லையா? அப்போ ஒப்புரவாகுமானால் ஒப்புரவாகப்பட்டு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா இருக்குது அப்படின்னு. எது அதிகமா நிச்சயமா இருக்கிறது? அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா இருக்கிறது. முதல்ல வந்து நம்ம சத்துருக்களா இருக்கும் பொழுது நம்மளை வந்து தேவன் ரட்சித்தாரு. யார் மூலியமா ரட்சித்தாரு? குமாரனுடைய மரணத்தின் மூலியமா ரட்சித்தாரு. அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் என்னதுன்னாக்கா நாம வந்து ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இல்லையா? ஓகே, 11வது வசனம் வாசிக்குமா. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, இதுல வந்து முக்கியமான பதம் என்னதுன்னாக்கா, நமக்கு ஒப்புரவு எப்ப கிடைச்சதுன்னா இப்ப கிடைச்சிருக்கு, இல்லையா? ஃபியூச்சர்ல கிடைக்கல, இப்ப கிடைச்சிட்டு இருக்கு, சரிங்களா? அதுதான் முக்கியமான பதம். ஓகே, 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஓகே, இப்ப பாருங்களேன், இந்த 12வது வசனத்து வந்துல இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் 13, 14, 15, 16, 17. சரிங்களா? 13, 14, 15, 16, 17 5 வசனம் வந்து இந்த 12வது வசனத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத விளாவரியா சொல்றாரு. ஓகே, இப்போ உலகத்துக்கு எப்படி பாவம் வந்தது? மரணம் எப்படி வந்தது உலகத்துல? பாவத்தினாலே மரணம். ஓகே, மரணம் எத்தனை பேருக்கு வந்தது? ஆதாம்ல இருந்து எல்லாருக்கும் வந்தது. ஓகே,
அப்போ ஏன் எல்லாரும் பாவம் செய்தாங்க? எல்லாருக்குள்ளேயும் மரணம் இருந்தது. மரணம் இருந்ததுனால பாவம் செஞ்சாங்க இல்லையா? அப்போ இந்த இதுல வந்து தமிழாக்கத்துல வந்து ஒரு சின்ன திருத்தம் இருக்கு, சரிங்களா? இந்த திருத்தத்தை நம்ம எப்படின்னு பார்த்தோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது, ஆகவே மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது, அதற்காக எல்லோரும் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்தி வாங்கணும். ஏன்னா மரணம் எல்லோருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்றுன்னு வந்துல அது சரியான ஒரு பதம் கிடையாது. ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கு. ஆனா எல்லா இங்கிலீஷ் பைபிள்லயும் கரெக்டா இருக்கு. என்ன இருக்குது? எல்லா மனுஷருக்கும் மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது, அந்த மரணம் வந்ததுனால எல்லோரும் பாவம் செய்தார்கள் இல்லையா? நாம வந்து பாவம் எதனால செய்யறோம்னாக்கா ஆதாமனுடைய மீறுதலால மரணம் வந்தது, அந்த மரணம் வந்ததுனாலதான் நாம வந்து பாவம் செய்யறோம் இல்லைங்களா? அத வந்து இன்னும் இதுவா விளாவரியா சொல்றாரு. 13ல பாருங்க, நியாய பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது இல்லையா? ஆனா நியாய பிரமாணம் வந்து இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படின்னு. அப்ப என்னது சொல்றாரு? நியாய பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நியாய பிரமாணம் எப்போ கொடுத்தாங்க? மோசேக்கு கொடுத்தாங்க இல்லையா? மோசேயினுடைய காலத்துல யாத்ராகமம் 19 கிட்ட வரும். நியாய பிரமாணம் 18, 20ல இருந்து வரும். 19, 20 இல்லைங்களா? இல்ல 20வது அதிகாரமா? 20வது அதிகாரத்துலதான். 20வது அதிகாரத்துல. ஓகே. அதுக்கு முன்னாடி பாவம் இருந்ததா? பாவம் இருந்தது. ஆனா அந்த பாவம் எண்ணப்பட்டதா? இல்ல. ஏன் எண்ணப்படல? பிரமாணம் இல்லாததுனால. நியாய பிரமாணம் இல்லாததுனால பாவம் எண்ணப்பட்ட. இன்றைக்கு பாவம் எண்ணப்படுதா? இல்ல. ஏன் எண்ணப்படல? இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை முடிச்சிட்டாரு சிலுவையில. அப்படியா? அதனால நமக்கு இப்ப பிரமாணம் இல்ல. அப்படியா? சிலுவையில ஆண்டவர் அதை ஆணி அடிச்சு நியாய பிரமாணத்துக்கு முடிவா இருந்தார் அவரு. ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா அதை சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றீங்களா அக்கா? அக்கா சொல்றதை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? சார் ஏத்துக்கலாம் சார். எப்படி ஏத்துக்கிறீங்க? ஏன்னா அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது நம்ம அப்படின்னு. வேதத்தின் அடிப்படையில அவங்க சொல்றது கரெக்டா? நீங்க நியாய பிரமாணம் இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம என்ன பண்றது? அப்படியா கண்மணி? அப்படியா? நியாய பிரமாணம் இல்லைங்க சார். ஏன் இல்லம்மா? ஆண்டவர் சிலுவையில நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதுக்காக தானே வந்தாரு. ஓகே. இப்போ இந்த 13ல 5:13ல ஒரு வாசல் ஒரு பதம் ஒண்ணு இருக்குது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது இல்லையா? பாவம் எண்ணப்படணும்னாக்கா நியாய பிரமாணம் இருக்கணும். நியாய பிரமாணம் இல்லைனாக்கா பாவம் கிடையாது. இதுக்கு வந்து இப்போ ஒத்த வசனம் வந்து 2 கொரிந்தியர் 5:19. ஒரு நிமிஷம். 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஓகே. ஏன் இன்றைக்கு வந்து பாவங்கள் எண்ணப்படவில்லை அப்படின்னாக்கா நியாயப்பிரமாணம் இல்ல, அதனால பாவங்கள் எண்ணப்படல இல்லையா? அததான் வந்து 13ல நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்படவில்லை. தேவன் வந்து பாவத்தை எண்ணல, ஆனா பாவம் இருந்தது, இது பாவம் சொல்லிட்டு தேவன் எண்ணல். ஓகே. போன தடவை ஒரு கேள்வி கேட்டாரு, அப்ப மரணம் இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா மரணம் இருந்ததுனாலதான் பாவமே நம்ம செய்யறோம்.
அப்போ அந்த பாவம் செய்தாலும் பாவத்தை எண்ணல தேவன். அப்போ இன்னொரு கேள்வி கேட்டாரு. அப்ப நோவான் காலத்துல ஏன் வந்து கார்த்திகேயன் கேட்டார், அருமையான கேள்வி. நோவான் காலத்துல ஏன் வந்து தேவன் எல்லாரையும் அழிச்சு போட்டாரு? அவங்க பண்ண பாவமா இருந்தாலும் அவர் எண்ணலன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலையே, ஆனாலும் அவர் ஏன் அழிச்சு போட்டாருன்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கான பதில் வந்து இருக்குது, வேதத்திலே இருக்கு. ஆனா அது ஒரு ஆழமான சத்தியம். அது வேற இன்னும் வரப்போற நாட்கள்ல நம்ம அதை பார்க்க போறோம். ஏன்னா இப்போ வந்து அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டு வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஞாபகம் இருக்குங்களா? போன வாரத்துல கார்த்திகேயன் கேட்டது, பாவம் எண்ணப்படலைன்னாக்கா ஏன் நோவாவுடைய காலத்துல தேவன் மக்கள் செய்த பாவத்தை எண்ணி அவர்களை தண்டிச்சாரு அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? அதனுடைய பதில வந்து நம்ம பிற்பாடி வருங்காலத்துல பார்க்கணும். சரிங்களா? ஓகே. 14வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானது. யாரு வந்து பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவரு? பின்பு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆதாம் வந்து யாருக்கு முன்னடையாளமானவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:45 வாசி. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. கார்த்திகேயன் மைக் மியூட் பண்ணீங்க. கார்த்திகேயன் எக்கோ ஆகுது. இப்ப கண் பண்ணி பண்ணீங்க. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் இல்லைங்களா? பாருங்க, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற மனுஷனானார் இல்லையா? அதே மாதிரி 47வது வருஷங்க. முந்தின மனுஷன் பூமியில் இருந்ததுண்டானால் மானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இது முந்தின மனுஷன் வந்து யாரு? ஆதாம் இல்லையா? மண்ணானவன். மண்ணானவன். ஆதாமுக்கு அப்புறம் மனுஷங்களே இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் 2வது மனுஷனா? அவர் பாவத்துக்கு தொடக்கம் சார், இவர் பாவத்துக்கு முடிவு சார். சரி, ஆனா இது என்ன சொல்லுது? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் மண்ணானவன். 2வது மனுஷன் யாரு? இந்த இடத்துல வசனம் இயேசுக்கு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆதாமுக்கு எத்தனை பிறந்த பிள்ளைங்க யாரு? காயின், ஏபால், அப்புறமா சேத்துன்ற 3 பேரு நமக்கு தெரியும். மற்ற பேர்கள் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ காயின் தானே வந்து 2வது மனுஷனு, ஏபேல் 3வது மனுஷனு, சேத்து 4வது மனுஷன். அட்லீஸ்ட் அந்த மாதிரி தானே கணக்கு எடுக்கணும். ஏன் இந்த இடத்துல 2வது மனுஷன் வந்து கர்த்தர் அப்படின்னு இருக்காங்க? அப்ப ஆதாமுக்கும் கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நடுவில் எவ்வளோ கோடி கோடியான மக்கள் பிறந்தாங்க. பிள்ளைகள் பிறந்தாலும் அவங்கள வந்து 2வது மனுஷன் சொல்லலையே. ஏன்? முதல் மனுஷன் ஆதாம் வந்து கர்த்தர் படைச்சாரு. 2வது மனுஷன்றது இது ஆவியானவர் படைச்சாரு. ஆவியானவர் படைச்சாரு. ஓகே, வெரி குட் இல்லையா? மனுஷனாக வந்து டைரக்டா வந்து படைக்கப்பட்டது ஆதாம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து மனுஷனாக பரிசுத்த ஆவியினுடைய நிழலாடுதல்னால உருவானதுனால 2வது மனுஷன் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்போ முந்தின மனுஷன் வந்து மண்ணானவன், பிந்திர வந்து உயிர்ப்பிக்கின்ற ஆவி இல்லைங்களா? ஓகே, இது தெளிவா இருக்கு இல்லையா? இது மட்டும் போன வாரம் பார்த்தோம். இப்ப வந்து 15வது வசனம் வாசிக்கிறோம். 15வது வசனம் வாசிக்கிறோம். என்னம்மா? ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது.
பிரதர் நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க கொஞ்சம். இன்னொரு படிங்க. ஹலோ பிரதர். ஆனாலும் மீறுதலின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. என்ன சொல்லுன்னா, ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஒரு கம்பாரிசன் கொண்டு வராரு. ஓகே, ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஏன் எல்லோரும் மரிக்கவில்லை? இப்ப ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கன்னு போட்டிருக்கு, கரெக்டா? ஆமாங்க சார். எல்லோரும் மரிக்கலன்னு எல்லோரும் மரித்தார்கள்னு போடலாம். ஆனா மரணம் எல்லாருக்கும் வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சு சார். ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அநேகர் மரித்திருக்க அப்படின்றதுனால ஏன் எல்லோரும்ன்ற மரிக்கவில்லை, அந்த மாதிரி ஏன் பயன்படுத்தல அப்படின்ட்டுன்னு அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க சார். என்ன சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே இன்க்ளூட் ஆகலைங்க சார். அவரு எல்லாம் கிடையாது இல்லைங்க சார். இல்லம்மா, இயேசு கிறிஸ்துவ மரிச்சார் இல்லம்மா? இயேசு கிறிஸ்துவ மரிச்சாரா இல்லையா? அவன் மரிச்சாருங்க சார். அப்ப இயேசு கிறிஸ்து உட்பட அநேகர்னு போடுறது போல எல்லோரும் போட்டுருக்கணும்ல. இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து தானே மரிச்சிருக்காரு. ஆனா அவர் மீறுதனால மரிக்கல சார். வெரி குட். நாம தான் மரிக்கிறது வந்து எதனாலனாக்கா ஆதாமனுடைய மீறுதல்னால. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார். சரிங்களா? அவர் வந்து மரித்தது வந்து பிராயச்சித்த பலியாக. நாம மரித்தது வந்து பாவத்தினுடைய பாவத்தினுடைய எஃபெக்டுக்காக வேண்டி நாம மரிக்கிறோம். அவர் வந்து மரிக்கிறது வந்து பாவத்துக்கான பிராயச்சித்த பலியாக அவர் மரிக்கிறார் இல்லையா? நம்ம 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார், அதனால நாம வந்து தேவனுடைய நீதி ஆகிறோம் அப்படின்றத வாசிக்கிறோம் இல்லையா? அததான் இந்த இடத்துல சொல்றாரு. ஆனாலும் மீறுதலின் பலனான கிருபை வருத்தினால் பலருக்கு ஒப்புரவானதல்ல. எப்படி எனில் தேவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க, எல்லாரும் மரிக்கல, இயேசு கிறிஸ்துவ தவிர மற்ற எல்லாரும். அப்ப அதனால அந்த இடத்துல அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த இடத்துல மறுபடியும் அநேகர் அப்படிங்கிறாரு. ஏன் எல்லாரும் அப்படின்னு அந்த இடத்துல பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமனுடைய மீறினால் மரிக்கல. அவர் வந்து பிராயச்சித்த எல்லாருடைய பாவத்துக்காக மரித்தார் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ற இந்த ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே கொடுக்கப்படும் ஈவு, அதாவது கிஃப்ட், அவர் கொடுப்பவர். அதனால அவருக்கு அது தேவையில்லை. கிஃப்ட் கொடுக்கறதே அவரு தான். அப்ப அந்த கிஃப்ட் அவருக்கு தேவையா? அது தேவையில்லை இல்லைங்களா? அது இப்ப இன்னும் ஒரு தடவை வாசிங்க, பொறுமையா வாசி பாருங்க. அந்த புரியும். 15வது வசனம் புரியும். ரொம்ப பொறுமையா வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஓகே, அப்போ ஆதாமனுடைய பாவத்துக்காக அநேகர் மரித்தாங்க, எல்லாரும் மரிக்கல. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ தவிர மத்தவங்க எல்லாரும் மரித்தார்கள். அதனால அந்த அநேகர் மரித்தார். அதுல இன்னொரு நல்ல வேர்டு பிரதர், அதாவது ஆதாமினுடைய குற்றத்தின் நிமித்தமா, அதாவது குற்றத்தின் மூலம் இயேசு மரிக்கல, ஆதாம் செஞ்ச குற்றத்தினால மரிக்கல, மற்ற எல்லா குற்றங்களுக்காகவும் மரித்தார் அவரு. குற்றத்திற்காக, மற்ற எல்லாருடைய குற்றத்திற்காக அவர் மரித்தார். சரிங்களா? இந்த வசனம் புரியுதுங்களா? இல்லைனாக்கா இன்னும் ஒரு தடவை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம 16வது வசனம்
புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது. ஓகே. ஆதாமோட சொல்லுமா. ஆதாமோட மரணத்துக்காக ஆதாமோட பாவத்துக்காக ஏசப்பா இறக்கல அப்ப? இல்லம்மா, ஆதாமுடைய பாவத்துக்காக வேண்டிதான் ஏசப்பா இறந்தார். அப்போ இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல படிச்சா கிரைஸ்ட் இஸ் நாட் டெட் த்ரூ த அஃபென்ஸ் ஆஃப் ஒன் ஆடம். அதாவது ஆதாம் செய்த பாவத்தினால த்ரூ த அஃபென்ஸ், அதன் மூலமா அவர் மரிக்கல. ஆனா எல்லாருடைய பாவங்களுக்காக அதாவது கிரைஸ்ட் டைட் ஃபார் ஆல் அவர் அஃபென்சஸ். அந்த ஃபார்க்கும் த்ரூக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது தமிழ்ல அதை சரியா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். த்ரூ அப்படின்னும் போது அவன் மூலமாக, ஆதான் மூலமாக வந்த பாவத்துக்காக, ஆதாம் எப்படி பாவத்தினால மரிச்சானோ அந்த மாதிரி இயேசு பாவத்தினால மரிக்கல. ஆனா பாவத்திற்காக, எல்லாருடைய பாவத்திற்காக, அந்த பாவத்திற்காகவும் பாவத்தினால மரிக்கிறதுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஆதாம் செஞ்ச பாவத்தினால நாம எல்லாரும் மரிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் செஞ்ச பாவத்தினால மரிக்கல, ஆதாம் உட்பட எல்லாருடைய பாவத்திற்காகவும் மரித்தார். பாவத்தினால் மரிக்கிறது வேற, பாவத்திற்காக மரிக்கிறது வேற. அதான் அந்த வித்தியாசம். சரிங்களா? ஓகே. 16வது வசனம். 16வது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பதத்தை பார்த்து, ஒருவன் பாவம் செய்ததற்கு உண்டான தீர்ப்பு எது? தண்டனை இல்லையா? தண்டனை. அது ஒரு தராசுல வைங்க. இன்னொரு தராசுல தேவன் அருளும் ஈவு, இது இன்னொரு தராசுல வைங்க. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகுதான்னு கேட்டாக்கா இல்லைங்கிறார் இல்லைங்களா? மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டாகும் தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அப்ப எது வெயிட் அதிகம்? தேவனுடைய ஈவுக்கு வெயிட் அதிகம், பாவத்தினுடைய வெயிட் கம்மி. புரியுதுங்களா? நாம செஞ்ச பாவத்துக்கு தேவன் கொடுக்கிற அந்த மன்னிப்பு இருக்கு இல்லைங்களா, அது பல 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 மடங்கு உயர்ந்தது, அதுதான் ஒப்பானல்ல அப்படின்றாரு. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. பாவம், அந்த ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்தினால உலகத்தை பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாருக்கும் ஆக்கினை வந்தது. கிருபாவரமோ அநேக குற்றத்தை நீக்கி நீதிக்கு நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது இல்லையா? அப்போ இந்த ஒரு கிருபை வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னாக்கா, எல்லார் செய்த பாவம், ஆதாம் முதற்கொண்டு கடைசி மனுஷன் முடிய செய்கிற பாவத்துக்கு எல்லாத்துக்கும் குற்றத்துக்கு அந்த வழங்க போகிற நீதிக்கு நீங்களாக தீர்ப்பாயிருக்கு அந்த கிருபாவரம். அப்ப கிருபாவரத்தை ஒரு தட்டுல வச்சு உலகத்துல செஞ்ச எல்லாருடைய பாவங்களையும் ஒரு தட்டுல வச்சாக்கா, இந்த கிருபாவரம் வந்து வெயிட் அதிகம். ஏன்னாக்கா இந்த ஒரு தேவனுடைய கிருபாவரம் வந்து எல்லாரும் செய்த பாவங்களையும் நீக்கிட்டு அப்படிங்கிறாங்க இல்லையா? அததான் வந்து எத்தனை குற்றத்துக்காக வேண்டி நம்ம ஆக்கினைக்கு எதுவா இருக்கின்றோம்? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினை வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எத்தனை குற்றத்துக்காக வேண்டி? ஒரே குற்றத்துக்காக வேண்டி, ஆதாம் செய்த அதுக்கு என்ன குற்றம்? அது ஆப்பிள் சாப்பிட்டது இல்லையா? என்ன குற்றம் அது? ஆதாம் செய்த குற்றம் என்னது? கீழ்ப்படியாமை இல்லையா? அந்த ஒரு குற்றம். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரே கட்டளை இல்லையா? அந்த ஒரு கட்டளை மீறதுனால ஆதாமுக்கு மரணம் வந்தது. ஆதாம் மூலியமா நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்தது. நாம் மரணம் வந்ததுனால நம்ம பாவம் செய்யணும். பாவம் செய்ததுனால நமக்கு மரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமுடைய பாவம் வந்ததுனால ஆதாமுக்கு மரணம் வந்து அந்த மரணம் நம்ம மேல வந்ததுனால நம்ம பாவம் செய்யணும். சரிங்களா? அந்த ஒரு குற்றத்துக்காக வேண்டி வந்து அவர் செய்த ஒரு பாவத்துக்காக எல்லாரும் குற்றப்பட்டோம். ஆனால் கிருபாவரமும் அநேக குற்றங்களை நீக்கி. ஏன் அநேக குற்றங்கள் சொல்றோம்?
ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ தவிர. அதுல வந்து ஒரு சின்ன அந்த டிரான்ஸ்லேஷன்ல மூல பாஷையில போலோஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க. அந்த போலோஸ்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா முழுவதுமாக. இந்த இடத்துல அநேகன்ட்டு வருது இல்லைங்களா, அநேக குற்றங்கள்ட்டு வருது இல்லைங்களா, கிருபாவரமோ அநேக குற்றங்களை நீக்கின்னு வருது இல்லையா. ஆனா அந்த அநேக குற்றங்களில முழுவதுமாக எல்லாருடைய குற்றங்களையும் நீக்கி கம்ப்ளீட் ஆல் டுகெதர் வரும். கரெக்டான வந்து ஆல் டுகெதர் எல்லாருடைய குற்றங்களுக்கும் நீக்கி நீதி விளைவிக்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது அப்படின்னு இல்லைங்களா. அதனாலதான் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் 29 தேவன் கிறிஸ்துவை கொண்டு உலகத்தாருடைய பாவங்களை எண்ணல. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததன் மூலமாக உலகத்தார் செய்த எல்லா பாவத்துக்கும் அவர் பிராயச்சித்த பலியாக்கிட்டாரு. அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் அவர் சொல்றாரு, கிருபாவரமோ அந்த அநேக குற்றங்களை பதிலா முழுமையாக எல்லாருடைய குற்றங்களையும் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவா இருக்கிறது அப்படின்னு. சரிங்களா, புரியுதுங்களா? இந்த இது இந்த வசனத்துல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுனாக்கா நம்ம அது மறுபடியும் அதை கிளியர் பண்ணிட்டு போலாம். நம்ம இந்த இது இப்ப இந்த அடுத்த வசனம் முடிய வந்து 12வது வசனத்துக்கான ஒரு விளக்கம். பதினேழு வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் 17 வாசி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே, மரணம் வந்து எத்தனை பேருடைய மீறதுனால வந்து ஆட்சி செய்தது? ஒருவருடைய ஆதாம் ஒருவருடைய மீறுதனாலே மரணம் வந்து ஆட்சி செய்யுது இல்லையா. ஆனா கிருபையின் பரிபூர்ணத்தை இல்லையா, கிருபையின் ஈவு பரிபூர்ணத்தை நீக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள். பிரதர், அது எனக்கு இது தமிழ் வர மாட்டேங்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? ஓகே, சோ இந்த வசனத்துல வந்து அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிய. சோ அப்ப வந்து மரணம் வந்து நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது எப்பன்னா, அந்த ஒருவன் பாவம் செய்ததின் மூலமாக, அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஆண்டு கொள்றது அப்படின்றது போது யாரை ஆளுதோ அது அவர்களுக்கு அவங்க அடிமையா இருப்பாங்க. சோ மரணத்திற்கு அடிமையாக மரணம் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் ரெண்டுமே வந்து ஃபுல்ஃபில். நீதின்றது ரைச்சியஸ்னஸ், அதாவது தேவனுடைய நீதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீதியும் கிருபை இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஃபுல் அளவு. அது ரெண்டும் என்ன ஆகுது? கிஃப்ட். ஈவுன்றது கிஃப்ட். அந்த பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. ஏன்னா அங்க ஆதாம் மூலமா என்ன ஆளுகைக்கு வந்துச்சுன்னா மரணம் ஆளுகைக்கு வந்துச்சு. இங்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப இங்க மரணம் ஆள்றதுல இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக அவர்கள் ஜீவன் அடைந்து, அப்ப அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றது, ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஏன்னா இது வந்து ஏன் அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு ஈவெண்ட். இன்னும் மனுஷன் வந்து மறிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு டைம் வரப்போது இந்த மரணமே இல்லாம உயிர்த்தெழுதல் வரப்போகுது. ஸோ அந்த உயிர்த்தெழுதல்ல வரும்போது இந்த காரியம் வந்து முழுமையா இருக்கும். அது வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய கிஃப்ட் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் யாருக்கெல்லாம் அது கிடைக்குதோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். சோ அப்ப அவங்க வந்து எப்ப ஆளுகை செய்வாங்கன்னா, ஜீவனை அடைந்த பிறகு, அதாவது உயிர்த்தெழுதல்ல ஆளுகை செய்ய போறாங்க
அப்படின்றத இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இது எல்லாமே வந்து அந்த விளக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 12வது வசனத்தினுடைய விளக்கம். இப்ப அதுக்கு அடுத்தது அது 12க்கு அடுத்தனா கண்டினியூஷன் வரப்போகுது. 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாருங்க, இப்ப வந்து மீறுதல்னால ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு என்னது? ஆக்கினை இல்லையா? அது யாரால வந்தது? ஒரே மனுஷனால, ஒருவனிடத்துல இருந்து எல்லாருக்கும் வந்தது. அதே மாதிரி நீதி ஒருத்தர் நீதி பண்ணதுனால அதற்கான தீர்ப்பு என்னது? ஜீவன். அந்த ஜீவன் அளிக்கும் நீதி, நியாயப்படுத்துதல் இல்லையா? அதுவும் யார் மூலியமா வந்தது? ஒரே கர்த்தரால, இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்தது. ஆதாம் பாவம் பண்ணாரு, அதனுடைய தீர்ப்பு எல்லாருக்கும் ஆக்கினை. இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்கு பிராயச்சித்த பலியாக மரித்து நீதியை கொண்டு வந்தாரு. அந்த நீதியின் மூலமாக யாருக்கெல்லாம் தீர்ப்பு வந்தது? எத்தனை பேருக்கு தீர்ப்பு வந்தது? எல்லா மனுஷருக்கும். எல்லா மனுஷருக்கும். அந்த தீர்ப்பு என்னது? ஜீவனை அளிக்கக்கூடியது. ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். எல்லா மனுஷனுக்கும் அந்த தீர்ப்பு வந்ததுன்னு எழுதி இருக்கு இல்லைங்களா? ஒரே நீதினாலே எல்லா மனிதருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு 18ல இல்லைங்களா? சரிங்களா? இது வந்து சத்தியம் இல்லையா? இது வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. இது ஏன்னா வேத வாக்கியம், அது தேவ சத்தியம் அது இல்லையா? அப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினாலும் நீதி உண்டாகி எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படிங்கிறோம். அப்போ யாருக்கெல்லாம் வந்து நித்திய நரகம் கிடைக்கும்? நரகமே இல்லையா சார்? இல்ல, நான் கேட்டது என்னுடைய கேள்வியை நல்லா உன்னிப்பு கவனிங்க. அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சனால யாருக்கெல்லாம் நித்திய 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 நரக தண்டனை கிடைக்கும்? யாருக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் நான் கேட்கல, புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் நித்திய தண்டனை கிடைக்கும்? இட்டர்னல் பனிஷ்மெண்ட். இட்டர்னல் பனிஷ்மெண்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். நரக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், நித்திய நரக தீர்ப்பு கிடைக்கும்ங்கிறது டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லைங்களா? அப்போ இப்ப சொல்லுங்க, வசனம் சொல்லுது ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ யாருக்கெல்லாம் வந்து நித்திய நரக தண்டனை கிடைக்கும்? அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் திரும்ப நம்ம கேட்போம் பிரதர். ஓகே. இப்ப இந்த இதுல வந்து படிச்ச வசனத்துல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன். அதாவது முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம், 2 மனுஷங்க தான், டைரக்ட் மனுஷங்க. ஃப்ரம் தேவன் வந்த 2 மனிதர்கள், டைரக்ட் மனிதர்கள். ஒன்னு ஆதாம், 2வது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, வானத்துல இருந்து இயேசு கிறிஸ்து. சோ முதல் மனுஷன் செஞ்ச ஒரு மீறுதல், அதனுடைய தீர்ப்பு என்னாச்சு? எல்லாருக்கும் ஆக்கினை. அது பாவம் செஞ்சவங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கவங்க, இல்லாதவங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஆக்கினை. ஆக்கினைன்றது மரணம். மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப ஒரு மனுஷனுடைய மீறுதல், ஆதாமுடைய மீறுதல், அதனுடைய தீர்ப்பு எல்லோருக்கும் ஆக்கினை. அடுத்தது 2வது மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வானத்துல இருந்தவர், அவர் பண்ண ஒரு நீதி, அந்த நீதிக்கு தீர்ப்பு என்னது? ஜீவனை அளிக்கும் நீதி. அதாவது நியாயப்படுத்தல், நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு. அப்போ முதல் மனுஷனால மீறுதல், அதனுடைய தீர்ப்பு மரணம், ஆக்கினை எல்லாருக்கும். 2வது மனுஷன் பண்ண ஒரு இது நீதி, அதனுடைய தீர்ப்பு நித்திய ஜீவனை அளிக்கும் நீதி. அப்ப இது எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதி வருது. இப்போ பிரதர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
அதாவது இங்க வந்து எல்லாருமே உயிரோட வருவாங்க அப்படின்றதுதான் புரியுது. ஏதாவதுமா இதுல எல்லா- இதுல அக்கா 2 பதங்கள் பார்க்கணும் ம். இந்த இடத்துல. ஒன்று வந்து ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. ஜீவனை அளிக்கிறது வந்து சும்மா ஜீவன் கொடுக்கல, அது வந்து ஜீவன் வந்து கொடுத்து அவங்களுக்கு நித்திய நித்தியத்துக்கும் மரணத்திற்கும் போடலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லா ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படினாலே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்றுன்னு சொல்லும் பொழுது நித்திய நித்தியத்துக்கும் உங்களுக்கு அந்த மரணம்ன்றது ஆக்கிரைன்றது வந்து அடிபட்டு போகுது. ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். உங்க புள்ள வந்து தப்பு பண்ணாக்கா நீங்க அவனை வந்து திருத்தறதுக்காக வேண்டிதானே அடிக்கிறீங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து கண்டிக்கிறது வந்து எதுக்கு? கண்டிக்கிறதுடைய நோக்கம் எதுக்கு? அந்த பிள்ளைய திருத்தறதுக்கு இல்லைங்களா? போட்டு அதை மாங்குன்னு அடிச்சு பனிஷ் பண்ணி இந்த இது பண்றதுக்காக வேண்டி கிடையாது. அந்த இது அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சாஸ்டைஸ்மென்ட் அப்படின்பாங்க. அந்த தண்டனை கொடுக்க சிக்ஷை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு. சோ இந்த தப்பு பண்றவங்களுக்கு, இந்த பாவம் செய்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த நித்திய அவங்களுக்கு அந்த சிக்ஷை கூட கிடையாது. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி அந்த ஒரு சிக்ஷை இருக்கும். அந்த சிக்ஷை வந்து நித்திய சிக்ஷை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படியினால் உண்டான நீதி எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கின்றது. அது வந்து எப்பேற்பட்ட ஜீவனா நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. அது அநியாயத்துக்கு எதுவான தீர்ப்பு கிடையாது, நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு அப்படின்னு இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு வாசகம் சரிங்களா? இது வந்து நித்தியத்துக்கும் தேவன் வந்து ஒரு மனுஷனை வந்து போட்டு இது பண்றது இல்லன்றத வந்து தெளிவு. அதுக்கு நிறைய வசனங்கள். ஆனா இது வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ஆனா இந்த இது வந்ததுனால வந்து இந்த வசனம் வந்ததுனால அந்த வசனத்தினுடைய இதை வந்து ஒரு லைட்டா ஒரு இதை எடுத்து போடுறேன் நானு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். போக போக வசனத்தை உள்ளபடி வாசிக்கும் பொழுது, வசனத்தை உள்ளபடி வாசிச்சு அதை புரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரியுது. வெட்ட வெளிச்சமா பட்டவர்த்தனமா அப்படின்வாங்க. எப்படி எனக்கு அதை யூஸ் பண்றதுன்னு தெரியல. வெட்ட வெளிச்சமா தெரியுது. நாம இது மட்டும் வந்து கத்துக்கொண்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் முரணாக வசனம் வந்து அப்படி ரொம்ப தெளிவா சொல்றது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் கோர்வையா வாசிக்கும் பொழுது அதனுடைய பதத்தை உணர்ந்து வாசிக்கும் பொழுது சும்மா அப்படி லைட்டா அடிச்சுட்டு போனோம்னு வச்சுங்களேன், அப்ப அது வேற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படுத்தும். அதனாலதான் இவர் வந்து சொல்றாரு, வேத வசனத்தை பகுத்து வாசி, பகுத்து ஆராயி அப்படிங்கிறார். சரிங்களா? ஓகே, ரோமர் 5:19 வாசிக்கலாம். இல்ல இந்த இதுல 18ல வந்து ஏதாவது ஒரு இன்னும் டீப்பா விளக்கம் சொன்னோம்னாக்கா, ஆனா இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் பிரதர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் போகணும். அந்த பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அந்த டாபிக்கே வந்து நம்ம we have to take separate ஆ அந்த டாபிக்கோட சேர்த்து. ஓகே சார், சொல்லுப்பா. சொல்லுங்க. இப்போ ஆதாமுடைய மீறுதலுக்கான தண்டனை தானே மரணம்? ஆமா ஆமா. இப்ப ஆதாமின் மீறுதல்னால இந்த பூமி சபிக்கப்படுது. அதன் விளைவா உலகத்துல எல்லா தீமைகளும் வருது. அதுக்கு உண்டான தண்டனை மரணம்னா அப்ப எல்லாருக்குமே மரணம் ஆட்கொள்ளுது. அப்புறம் எதுக்கு நியாய தீர்ப்பு? இப்ப நல்ல கேள்வி, பெரிய ஆழமான கேள்வி. அப்போ எல்லாம் மரித்த பிற்பாடு எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மோட்சத்துக்கு போயிட வேண்டியதானே, எதுக்கு நியாய தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லையா? அந்த ஒரு விளைவாக்கு, அந்த ஒரு விளைவுனாலதான் சரி எல்லா பாவமும் உலகத்துல வருது.
ம். பூமி சபிக்கப்பட்டு எல்லாருமே பாவத்துக்குள்ள வரும், எல்லா பாவங்களும் உலகத்துல இருக்கு, அதுக்குண்டான தண்டனை தான் மரணம் அப்படின்ற போது எதுக்கு நியாயத்தீர்ப்பு? ஓகே, இப்போ கார்த்திகேயனையும் வேற ஒருத்தரையும் எடுத்துக்கலாம், கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? கார்த்திகேயன் கொஞ்சம் தப்பு பண்றாரு, இன்னொருத்தர் அதிகம் தப்பு பண்றாரு. இன்னொருத்தர் மனசாட்சியே இல்லாம கொடூரமான ஒரு இது ஒருத்தர். இப்ப ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நியூஸ்ல பாத்தீங்களா, ஒரு பையன் வந்து தன்னை நேசிச்ச ஒரு பொண்ணை 24 துண்டா வெட்டி போட்டான் அப்படின்னுட்டு வாசிச்சீங்களா? ஆமாங்க. பாத்தீங்களா? எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த தம்பியையும் கார்த்திகேயனும் ஒப்பிட முடியுமா? அந்த தம்பிக்கும் கார்த்திகேயனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இருக்கா? முதல்ல வித்தியாசம் இருக்கா? இருக்கு சார். இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கான ஒரு நியாயாதிபதி வந்து ஒரு ஜட்ஜே வந்து 10 ரூபாய் திருடினவனுக்கோ அவனுக்கோ ஒரே தண்டனை கொடுப்பாரா? ஏன்? தப்பு தானே. 10 ரூபாய் திருடினையும் ஒரு 14 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்து அவனுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டியதானே? இல்லாட்டி தூக்கு தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனைனாக்கா 10 ரூபாய் திருடினவனுக்கு, பசிக்கு 10 ரூபாய் திருடினவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? அப்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் வந்து டீப்பா இது வந்து சும்மா ஒரு இன்னும் ஒரு விஷயம் கார்த்திகேயன், ஏதோ ஒரு சவுண்ட் எக்கோ ரொம்ப வந்துட்டே இருக்கு. எந்தலதானா? இன்னொரு விஷயம் கார்த்திகேயன், அதாவது நியாய தீர்ப்பு அப்படின்றது வந்து பல ஸ்டேஜஸ்ல பல நியாய தீர்ப்புகள் இருக்கு தேவனுடைய இதுல. அந்த நியாய தீர்ப்புகள்ல பார்க்கும்போது இந்த மரணம் என்ற நியாய தீர்ப்பு வந்து ஃபர்ஸ்டே வந்து உலக தோற்றத்திற்கு முன்பதாக அது மரணம் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்காக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகேயன் உங்க மைக்ல மியூட் பண்ணி பாருங்க, ரொம்ப எக்கோ வருது. கார்த்திகேயன்ல தான் சொல்றோம். ஸோ அந்த நியாய தீர்ப்புல நிறைய விதமான நியாய தீர்ப்புகள் பைபிள் அடுக்கடுக்கா பார்க்கலாம். வெறும் ஒரு நியாய தீர்ப்பு கிடையாது. அதுல ஆதாம் செய்த மீறுதல், அதனுடைய நியாய தீர்ப்பு என்னன்னா மரணம், அது ஆக்கினை. அந்த மரணம் வந்து ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே பங்கு பெறறோம் அந்த மரணம் அப்படின்ற அந்த காரியத்துல. அந்த மரணத்திற்கான ரிடம்ஷனும் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப அது ஒரு நியாய தீர்ப்பு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஏன் இருக்குன்னா, ஜட்ஜ்மெண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தர் மறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்புல வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்றது தனியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது வெள்ளாடு செம்மறியாடுன்னு பிரிச்சு ஒரு நியாயம் தீர்க்கிறாரு, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்துக்கான ஜட்ஜ்மெண்ட். பொதுவான தீர்ப்பு என்னதுன்னா, மனிதன் ஆதாம் செய்த மீறுதல்னால மரணம் என்ற ஆக்கினை எல்லா மனுஷனுக்கும் வந்துச்சு. ஏன்னா தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவனை வந்து மாற்றல், அதாவது அழிவுள்ளவனா வந்து தேவன் ஆதாம் உண்டாக்கல, தன்னை போல சிருஷ்டித்தாரு. அவன் வந்து அழியாமையில இருந்தான். அவன் வந்து பிசாசினுடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படியாமை போனனால அவன் அழியும் தன்மைக்குள்ள வந்துட்டான். அவன் அழியும் தன்மைக்குள்ள வந்தனால உலகமே வந்து அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃபைனலா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வந்து அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு. அப்ப அவன் நியாய தீர்ப்பு இது யாருக்கு அப்படின்னா, தேவனை அறியாமல் போயிருக்கவங்களுக்கு அங்க எழுந்து அங்க வந்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நியாய தீர்ப்பு. இப்ப நமக்கு நியாய தீர்ப்பு நடந்திருக்கா அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு நடந்துருச்சு. எப்ப நடந்துச்சு? நான் என்னைக்கு தேவனை விசுவாசனோ அன்னைக்கு எனக்கு நியாய தீர்ப்பு நடந்துச்சு. எப்படி நியாய தீர்ப்பு நடந்துச்சு? தேவன் அந்த ஆக்கினையை அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த தீர்ப்புக்கு என்ன வந்து நான் ஏத்துக்கிட்டோன்னே அது என் மீது வைக்கப்பட்டு நான் வந்து ஜஸ்டிஃபைடு, நான் நீதிமான். நீதிமான்னா என்னன்னா, நான் தப்பு செய்யாதவன்றது தான் ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் தான், அந்த டிக்ளேர் பண்றது தான் ரைச்சியஸ். ஐ ஆம் ஜஸ்டிஃபைடு. நான் இந்த தமிழ்ல பார்த்தோம்னா நியாயப்படுத்துதல். என்ன நியாயப்படுத்தாரு? என்ன ஒரு குற்றத்தெல்லாம் நியாயப்படுத்தி என் குற்றத்துக்கு பதிலாக அவரு தண்டனை எடுத்துக்கிட்டாரு. நான் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அதனால்தான் கொலோசையர்ல படிக்கிறோம், எல்லா பாவங்களையும் மன்னித்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல யாரு தேவனோட மறுபடியும் ஒப்புரவு ஆயிடுறாங்களோ
அவர்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட், இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசுறோம். சோ இயேசு கிறிஸ்து வந்து எல்லா ஆக்கினையையும் அவர் சிலுவையில எடுத்துக்கிட்டாரு. என்னுடைய பாவெல்லாம் மீது வைக்கப்பட்டுச்சு, அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நீதி என் மீது வைக்கப்பட்டு எனக்கு என்ன டிக்ளரேஷன் சர்டிபிகேட் என்ன தராங்கன்னா கோர்ட்ல, ஆண்டவர்ல தப்பே செய்யாதவன் இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க. என்னுடைய தவறுகளை அவர் மீது வச்சிட்டாங்களா, சரி அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, தள்ளு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எனக்கு முடிஞ்சிச்சு. அப்ப எனக்கு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் ஜட்ஜ்மெண்ட். நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உயிரோடு இருக்கும் போது, பாவத்துல நாம மரித்திருக்கும் போது, நான் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த சால்வேஷன்லயே வந்து நான் ரட்சிக்கப்படும் அந்த ப்ராசஸ்லயே வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு என்னை நீதிமான்னு ஆக்கிட்டாரு, முத்திரிச்சிட்டாரு. ஆனா அது இல்லாம இந்த கிருபையின் காலத்திலயும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி உள்ள காலத்திலயும் சரி, புறஜாதிகளா இருந்தவங்களும் சரி, அதாவது கோபாக்கினையின் பாத்திரங்கள்னு தேவன் உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா, அந்த கோபாக்கினை பாத்திரங்கள் வந்து நீடிய பொறுமையா இருந்து, அந்த நீடிய பொறுமை நிமித்தமாக தேவன் அக்கினியாய் புடமிட, நிறைய பேருக்கு வந்து அந்த அக்கினி புடமிடுறது, பட்சிக்கிற அக்கினின்னொடனே இன்னைக்கு நாங்க போயிருக்க சர்ச்சிலேயே ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு, ஜஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன். அந்த இதுல வந்து எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, தேவன் அப்படியே பட்சிக்கிற அக்கினின்னொடனே அப்படியே எல்லாத்தையும் பஸ்பமாக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சதுதான், தேவன் வந்து எரிக்கிறாரு, நகரத்துல போட்டு வாட்டிடுவாருன்னு இல்ல. தேவன் வந்து ஒரு பொற்கொல்லன் வந்து எப்படி பக்கத்துல உட்காந்து லெவல் எவ்வளவு கரெக்டா அந்த அக்கினி கொடுக்கணுமோ கொடுத்து, அதை புடமிட்டு 7 முறை சூடேத்தி புடமிட்டு தன்னுடைய முகம் அந்த தங்கத்துல தெரியிற அளவுக்கு புடமிடுவாரு. அப்படி புடமிடும் போது எந்த இதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அதுல சல்ஃபர் பவுடர் மேல தூக்குவாங்க. நமக்கு வந்து தமிழ்ல வந்து கந்தகம்னு இருக்கும், அக்கினியும் கந்தகமும் எரிகிற சூளையில்ட்டுன்னு. கந்தகம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, சல்ஃபர். சல்ஃபர்ன்றதுல வந்து நிறைய தோலுக்கான ஆயின்மெண்டே வந்து சல்ஃபர் ஆயின்மெண்ட் தான் பேரு. சல்ஃபர் வந்து ஹீல் பண்ணும், குணப்படுத்தும். நெருப்பு வந்து புடமிட்டு சுத்தப்படுத்தும், நம்மளை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி ஹீல் பண்ற ப்ராசஸ் தான் வந்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் அர்த்தம். தேவன் அதுல பொற்கொல்லன் போல உட்கார்ந்து புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றாரு. சோ அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது எப்ப நடக்குதுன்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அப்புறமா. அதுதான் வந்து கோபாக்கினைக்காக. இது இன்னைக்கு டாபிக் கிடையாது, பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டனால இது லைட்டா டச் பண்றேன். ரெண்டாவது, இன்னைக்கு எங்க சர்ச்லயும் இந்த பாயிண்ட் வந்துச்சு, தேவன் வந்து பட்சிக்கிறன்னு எல்லாருமே அப்படியே எரிச்சிருவாருன்ற நினைக்க வேணாம். அவர் வந்து புடமிடுகிற தேவனா இருக்கிறாரு. அந்த ஃபயர்ல வித்தியாசம் இருக்கு, தட் இஸ் பியூரிஃபைங். அந்த ஃபயருக்கான அந்த ஃபயருக்கான கிரேக்க வார்த்தையே பியூர். பியூர்னா நெருப்பு, அதனுடைய அர்த்தம் பியூரிஃபை பண்றது, அக்னி எல்லாத்தையும் சுத்திகரிக்கும்ன்றது. சோ அந்த அர்த்தத்துலதான் அது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பீரியடுக்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பொதுவான ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, மரணம் எல்லாருக்கும் வரணும்ன்றது ஜட்ஜ்மெண்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் நீதியை அளிக்கும் ஜீவன். அதாவது நீதியின் போதே அதுல தவறு கிடையாது, ரைச்சியஸ், அதாவது நியாயப்படுத்தல். அதுதான் வந்து அதனுடைய விளக்கமா வருது, ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் லைஃப். ஜஸ்டிபிகேஷன்னா ஜீவனை குறித்ததான நியாயப்படுத்தல், அது வருது எல்லா மனுஷனுக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஸ்டேஜ்ல வேற வேற விதத்துல வருது. அல்டிமேட்டா வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புன்றதுல மேஜர் வந்து மரணம், அதுல இருந்து வரக்கூடிய ஜீவன். அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த கிருபையின் காலத்துல ஏற்கனவே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சு, நம்ம நீதி தீர்ப்புல வந்து விடுதலையாகி, நம்ம கில்ட்டி கிடையாது, குற்றவாளி கிடையாது, நம்ம நீதிமான்னு வந்துருச்சு. மீதி பேருக்கெல்லாம் அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அவங்களுக்கு எழுந்து அவங்க செஞ்ச நன்மை தீமை எல்லாத்தையும் கணக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் புடமிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் வரும். அதெல்லாம் நம்ம தனியான சப்ஜெக்டா படிப்போம். ஓரளவு கிளியரா கார்த்திகேயன் ஜட்ஜ்மெண்ட் பத்தி? ஓகே ஓகே சார், கிளியர். ஓகே சார், நீங்க இப்ப எப்படி கேரியர் 19 தான் வாசிச்சோம் இல்லைங்களா? இப்ப 19 தான் வாசிச்சோம் இல்லைங்களா? ஹலோ இல்ல சார், 19 வாசி. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்ப அந்த அநேகர்ன்ற வார்த்தையை பத்தி தான் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அநேகர் வந்து கீழ்ப்படி பாவிகளாக்கப்பட்டார்கள். ஏன் எல்லாரும் பாவிகளாக்கப்படல அப்படின்ற அந்த காரியத்தை பார்த்தோம். ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுடைய கீழ்ப்படிதல்னால அவர் பாவியாக்கப்படல, பாவியாகல, அவர் பாவியாக்கப்பட்டார் இல்லையா? சாரி,
he became அவர் பாவமானார் இல்லையா? இயேசு கிறிஸ்து பாவமானார். அதே மாதிரி ஒருவருடைய அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் போது இயேசு கிறிஸ்து நீதிமானாக ஆக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா அவரே வந்து நீதியா இருக்கிறார் இல்லைங்களா? 20வது மேலும் அந்த இதுல 19 பேர் ஏதாவது சொல்ல போறீங்களா? 19 ஏன்னா அந்த 19 வந்து ஏற்கனவே அந்த நம்ம இது மட்டும் பார்த்தது அந்த அநேகர்ன்ற காரியத்தை குறித்துதான் ஒரு மெயின் இதுவா இருக்கு. சரி, 20 வாசி. ஹலோ. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்து பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னது? எது பாவம்னு தெரிஞ்சுக்கிறது மனுஷனுக்கு இதான். சரி, ஓகே. மேலும் மீறுதல் பெருகும் இடத்தில் நியாயப்பிரமாணம் வந்தது, அந்தபடியே பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் எதுக்குனாக்கா பாவம் பெருகுறதுக்காக. பாருங்க, பெருகிற இடத்துல கிருபை அதிகமா பெருகுச்சு. கிருபை இல்லைனாக்கா அந்த இடத்துல பாவம் பெருகிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லையா? அப்போ இந்த இது புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் முக்கியமான இடம். இத வந்து நம்ம வேற புரிஞ்சுக்கணும். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னது அப்படின்னாக்கா, கார்த்திகேயன் உங்க மைக் மியூட் பண்ணி பாருங்க, ரொம்ப எக்கோ வருது கார்த்திகேயன். இப்போ ஓகே. இது வந்து மியூட்டா தான் இருக்கு. தெரியல, ஏதோ நம்ம ஹெட்செட் மைக்னுடைய ஏதோ உரையுதுன்னு நினைக்கிறேன், அதனால ரொம்ப சவுண்ட் வருது. ஓகே, இப்போ நியாய பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? யாரோ சொல்ல முடியுமா? நியாய பிரமாணம் நீதிமானுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதா இல்ல பாவிக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதா? பாவிக்காக. எப்படி சொல்றீங்க? இப்ப பாவிகளுக்கு தானே இது பாவம்ன்றது, இதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இது பாவம்னு சொல்லிட்டு நீதிமானுக்கு எதுக்கு? நீதிமான எதுக்கு நியாய பிரமாணம்? ஏன்னா அவதான் நீதியா இருக்கிறானே இல்லையா? சரி, ஓகே. நியாய பிரமாணம் இல்லாத இடத்துல பாவம் இருக்குமா? இருக்கும், இருக்குமா? ஆனா பாவம் எண்ணப்படுது. பாவம் இருக்கும், கணக்கில் எடுக்கப்படும். அது புரியுது சார். ஆனா மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அதுதான் கன்ஃபியூஸா இருக்கு. அதான் பாவம் பெருகிற இடத்துல எது பெருகுது? கிருபை. கிருபை பெருகு இல்லையா? நியாய பிரமாணம் மற்றும் கிருபையினுடைய ஒப்பீடு வந்து நியாய பிரமாணத்தை விட கிருபை மிகவும் வல்லமையானது நம்ம பார்த்தோம் இல்லையா? நியாய பிரமாணத்தை விட கிருபை வந்து ரொம்ப வல்லமையானது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இல்லையா? கார்த்திகேயன் கேட்டதுக்கு ரோமர் 7:5 ஒரு தடவை படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 7:5 ரோமர் 7. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ மரணத்திற்கு ஏதும் கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவத்திலே பலன் செய்தது. சோ நியாய பிரமாணம் வந்து என்ன செய்யுதுன்னா பாவம் அது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து அதை செய்யாதுன்னு சொன்னா உடனே யாரும் இல்லைன்னா டக்குனு அதை செய்யும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டனால. அதை பத்தியே இந்த இது சொல்லுவாங்க, நீ குரங்க பத்தி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, குரங்க பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்ச உடனே குரங்கு தான் வரும். அந்த மாதிரி நியாய பிரமாணம்ன்றது வந்து பாவ சிந்தனைகளை வந்து
அவங்களுக்கு தூண்டுற மாதிரி இருந்துச்சு, அது மரணத்தை லீட் பண்ணுச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லாட்டி, கார்த்திகேயன் உங்களுக்கு மைக் மியூட் பண்ணுங்க. கார்த்திகேயன் மைக். ஏன்னா நியாயப்பிரமாணமானது நான் அது இருக்கிறனாலதான் அது பாவம் என்று எண்ணப்படுது. அந்த பாவத்தை வந்து செய்யாதன்னு சொல்லும் போது மனித உடம்பு பலவீன், அது ரோமர் 8வது அதிகாரத்துல நம்ம படிப்போம். நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்றக்கூடாத அளவுக்கு மாம்சம் பலவீனமானது. அப்ப அப்படி பலவீனமான மாம்சத்துல நியாயப்பிரமாணம் வந்து மரணத்திற்கு ஏதுவாக தான் அவங்கள வழி நடத்துச்சே தவிர, ஏன்னா அவர்கள் வந்து நியாயப்பிரமாணம் வந்த பிறகு மீறுதல் வந்து அதிகமாகிட்டே போச்சு அவங்களது. ஏன்னா பாவம் எண்ணப்பட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம். அப்ப அதனால வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே வந்து பாவம் பெருகும்படிக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணம் வந்து ஒண்ணு நீதிமான்காக கொடுக்கப்படல, அது நம்ம தீமோத்தேயுல பார்க்கிறோம். அது போக பாவமும் மீறுதலும் பெருகும்படியாக. ஏன் பாவமும் மீறுதலும் பெருகும்படியாகனா, ரோமர் 7:8 நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். 7:8 வந்து 7வது அதிகாரமோ 8வது அதிகாரமோ அந்த இதுல வந்து பாவமானது இந்த மாம்சம் வந்து பாவத்தை வந்து பலவீனமா இருப்பதனால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த மாம்ச சாயல்ல வந்து அதை ஜெயிக்க வேண்டியிருந்துச்சு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டியிருந்துச்சு. அப்ப மனிதனால முடியாத ஒரு காரியம், ஆனா மனிதன் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது அவனால முடியலன்னும் போது, ஒரு வாட்டி முடியல முதல் கவுண்ட், 2 வாட்டி முடியல ரெண்டாவது கவுண்ட், 3வது கவுண்ட். அப்ப பாவம் பெருகி கொண்டே போகுது. எப்படி பெருகுதுன்னா அவன் செய்யற செய்கையில இல்ல, தேவனுடைய கணக்குல. ஏன்னா அப்பதான் கணக்கிடப்படுது. நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்துச்சுன்னா அவன் 100 தடவை பாவம் செஞ்சாலும் 100 தடவையும் கணக்குலயே வரல, கணக்கு புக்கை கிழிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. அப்ப அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஆனா புக்கு வந்த பிறகு, லா வந்த பிறகு அவன் ஒரு தப்பு செஞ்சாலும் அது கணக்குல கொள்ளப்படுது. 2வது தப்பு செய்யும் போது 2 கணக்குல பெருக ஆரம்பிக்குது பாவம். இப்ப உங்களுக்கு புரியுதா கார்த்திகேயன்? அது புரியுது. ரைட், ஓகே. அப்போ நியாயப்பிரமாணம் வந்து பெருகிற இடத்துல என்ன தேவை? பாவம் பெருகிற இடத்துல நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அப்போ எங்க அதிகமா பாவம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அந்த இடத்துல தேவனுடைய கிருபையும் பெருகுது. அததான் அவர் சொல்றாரு, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எனக்கு அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனாலதான் மீறுதல் அதிகமாகுது. ஆனால் அப்படி இருந்தோம் பாவம் எங்கெல்லாம் அதிகமாகுதோ அந்த இடத்துல கிருபையும் அதிகமாகுது. இந்த ஒரு வசனத்தை வந்து கொஞ்ச நாளையில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி கிட்ட, ஒரு மிஷினரி தம்பி கிட்ட நான் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரு வந்து சொன்னாரு, சொல்றது புரியுது ஐயா, ஆனாலும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பைபிள்ல இருக்கு, இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் வந்து அதை இந்த வசனத்தையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி, இது எனக்கு புரியுது, எனக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னு புரியுது, எதனால நியாயப்பிரமாணம் கணக்கில் எடுத்துக்கொள்ள பிற்பாடு எப்படி பாவம் பெருகுது, அதனால வந்து அந்த பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை வந்து அதிகமா பெருகுது, இதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த வசனத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த வசனமே வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின்றாரு. அப்போ அவரு அது சொன்னதனுடைய காரணம் என்னதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த மாதிரி ஒரு சொல்றதனுடைய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய பாவம் செஞ்சா நிறைய கிருபை பெருகும். அப்பா பாவத்தை என்கரேஜ் பண்ணி விடுற மாதிரி ஒரு மீனிங் அங்க வருது. அப்போ நமக்கு கிருபை பெறணும்னாக்கா மத்தவங்க வந்து நிறைய பாவம் செய்யணும். அப்போ அது வந்து ஒரு லாஜிக்கலாவே அந்த அவருக்கு புரியல, எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கு புரியல. ஆனா இந்த அதுக்கு அடிப்படை காரணம் வந்து நியாயப்பிரமாணம் எதுக்காக வேண்டி வந்தது, யாருக்காக வேண்டி வந்தது, எப்ப வந்தது, இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுதல் இருந்தாதான். இப்ப அவர் சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறமா தான் பாவம் எண்ணப்படுது. அந்த எண்ணப்படும் போது அதனுடைய அக்கௌண்ட் அதிகமாகிட்டே வருது. அப்ப எங்க அக்கௌண்ட் அதிகமாகிட்டே வருதோ அந்த இடத்துல கிருபையும் அதிகமா பெருகி வருது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னாக்கா இந்த அடிப்படை உண்மை. நியாயப்பிரமாணம் யாருக்காக எழுதப்பட்டது? பாவிகளுக்காக. நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் தேவையே இல்லை, ஏன்னா அவன் தான் நீதிமான். சரிங்களா? அவனுக்கு வந்து எந்த வித ஒரு இதுவும் இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் யாருக்கு தேவைப்படுதுன்னா இதுல தீமோத்தேயுல பார்த்தோம்ல பிரதர், அந்த ஒரு 1 தீமோத்தேயு முதல் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் அதை கூட போய் பார்க்கலாம், பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். 1 தீமோத்தேயு
8வது வசனத்துல இருந்து 7, 8ல இருந்து 7ல இருந்து 7ல இருந்து தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணம் யாருக்காக வேண்டி வந்திருக்குதுன்னு பார்த்தாக்கா 7ல இருந்து 11வது வசனம் முடிய பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா அக்கிரம பாவமும் இந்த உலகத்துல இருக்கோம் அவ்வளவும் அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்போ அப்பேற்பட்டவர்களுக்காக வேண்டிதான் இந்த இது வந்திருக்கு. ஓகே, ஒரே ஒரு இன்னொன்னு இந்த வசனத்துல முக்கியமா நம்ம இந்த ரோமர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த எல்லாத்துலயுமே ஒரு கம்பேரிசன் பார்த்துக்கிட்டே வரும். நம்ம கடைசியா அது என்னென்ன கம்பேரிசன் பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட கான்டெக்ட்ல இந்த கம்பேரிசன் என்னன்னா கிருபை, நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்குமான கம்பேரிசன். ஏன்னா ரெண்டுமே எங்க ஒன்னா சந்திச்சதுன்னா சிலுவையில. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில அறிவித்தாரு, கிருபையை சிலுவையில இருந்து கொடுத்தாரு. ஸோ அந்த சிலுவை சென்டர் பாயிண்டா இருக்கு. அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் நியாயப்பிரமாணம் வருது, அந்த பக்கம் கிருபை இருக்கு. அப்படின்னா ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் பண்றாரு. நியாயப்பிரமாணத்தை விட கிருபை மிகவும் வல்லமை உள்ளது. நியாயப்பிரமாணம் இந்த பாவம் கொஞ்சம் பெருகுது. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஏன் வருதுன்னா பாவம் கணக்குல கொள்ளும் போது, நியாயப்பிரமாணம் இருக்கிறனால தான் பாவம் கணக்குல கொள்ளுது, பாவம் பெருக ஆரம்பிக்குது. பாவம் பெருகுதுன்னா அதை விட பவர்ஃபுல்லா கிருபை அதை விட வல்லமையானது, அதை விட ஜாஸ்தியா பெருகுது அப்படின்னு சொல்றதுதான் இதனோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ கொஸ்டின் மாதிரி பார்க்கலாம். இந்த இதுல 21ல பாவம் எதுக்கு ஆட்சி செய்கிறது? மரணத்துக்கு ஆட்சி செய்கிறது. கிருபை எதுக்கு ஆட்சி செய்கிறது? நித்திய ஜீவனுக்கு. பிரதர் நம்ம வசனத்தை படிச்சிடலாம் பிரதர், வசனம் படிக்கவே இல்லை நம்ம. 21 வாசி. இல்ல வாசிக்கலாம் வாசிச்சோம்னா ஈஸியா இருக்கும். 21. ஓகே 21 வாசிக்கலாம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகே, பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. கிருபை எதற்காக ஆண்டு கொள்வது? நித்திய ஜீவனுக்காக இல்லையா? பாருங்க, மரணம் ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனை எழுவதற்காக ஆண்டு கொண்டது இல்லையா? இப்ப இந்த 21வது வசனத்தை சுருக்கமா சொன்னோம்னாக்கா, பாவம் மரணத்துக்கு ஆண்டு கொண்டது, கிருபை நித்திய ஜீவனுக்கு ஆண்டு கொண்டது. அததான் அவர் அதனுடைய கோர் மெசேஜ், அந்த 21வது வசனத்தினுடைய கோர் மெசேஜே அதுதான். சரிங்களா? அப்போ கிருபை நித்திய ஜீவனுக்காக வரும்போது, நித்திய ஜீவன்னாக்கா அது எத்தனை வருஷம்? நித்தியம் இல்லையா? யுக யுகமா. அந்த கிருபையை நம்ம இழக்க முடியுமா? ஏவன் அந்த கிருபையை நம்மளா ஏர்ன் பண்றோமா இல்ல தேவனா கொடுக்கறதா? அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் கிடைக்கும். நாம நற்கிரியை செஞ்சோம்னாக்கா நமக்கு கிருபை வருமா? இல்ல, கிடையாது. அப்ப அது கூலி ஆயிடுது இல்லையா? வேஜஸ் ஆயிடுது. நற்கிரியை செய்வதன் மூலமாக கிருபை வந்ததுனாக்கா அதை நம்ம செஞ்சு ஏர்ன் பண்றோம் இல்லையா? இது கிருபை நமக்கு கொடுக்கறது இல்ல, நமக்கு 11:6 பிரதர். 11:6 நீங்க சொல்றது அதை ஒரு வாட்டி வாசிக்கலாம்.
ரோமர் 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் ம். கிரியையினாலே உண்டாயிராது. ம். அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. ம். அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. ஓகே. சோ கிருபையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் முடியுமே ஒழிய நம்மளால அதை வந்து சம்பாதிக்க முடியாது இல்லையா? அப்போ பெற்றுக்கொண்ட நம்ம கிருபையை பெறத்துக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. கிருபையை இழக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்ம கிருபையை இழக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதுவும் ஓகே பிரதர், சாரி அந்த வசனம் இல்ல, ரோமர் 4:4. சாரி ரோமர் 4:4 நீங்க சொன்ன அந்த வேஜஸ்க்கு 4:4 கிருபை செய்கிறவனுக்கு கடனாக என்னப்படுது? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஓகே. கிருபை செய்கிறவனுக்கு வர கிரியைனா என்னது? ஒர்க் இல்லையா? கிரியைனாக்கா ஒர்க் அந்த இது செய்யறவனுக்கான கூலி வந்து கிருபையாக எண்ணப்படாது, இல்லாம கடன் என்று எண்ணப்படும். கடன்னாக்கா இப்ப நான் ஒரு வேலை செஞ்சேனாக்கா எனக்கு வந்து கூலி, அவருக்கு எனக்கு கூலி தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். கடன் என்று படப்படும், கூலி என்று எண்ணப்படும் இல்லையா? வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கூலி என்று எண்ணப்படும் கடன். ஓகே சரிங்களா? அப்போ நாம கிருபையை இழக்க முடியுமா? இழக்க முடியாது. ஏன்னாக்கா அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இழக்கிறதுக்கும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ நாம வந்து நம்மளுடைய ரட்சிப்பு எதனால வருது? கிருபையினால கிருபையும் இழக்க முடியாதுனாக்கா நம்ம ரட்சிப்பை இழக்க முடியுமா? அதுவும் முடியாது. முடியாது இல்லைங்களா? பாருங்க, அப்போ இந்த வசனத்தை வந்து இப்படி நம்ம பகுத்து ஆராயும் பொழுது இந்த சத்தியங்கள் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? பாவ மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை ஆட்கொண்டதுனாக்கா அந்த கிருபையை நாம இழக்கவும் முடியாது, அந்த கிருபையினால வர பலனாகிய ரட்சிப்பையும் நம்ம இழக்கவும் முடியாது. இல்லைங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கண்மணி, ஜெஸ்ஸினுடைய இன்டர்நெட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆட்கள் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால வந்து ஜாயின் பண்ண முடியல. இல்ல ஜாயின் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க, வந்து ஜாயின் பண்ணாங்க, பல்லுக்கு போயிட்டாங்க. அதான் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஜெசிந்தா வரேன்னு சொன்னாங்க, ஜெசிந்தா ஸ்டீஃபன் வரேன்னு சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் அவங்க போன் பண்ணப்போ. வேற இது புரியுதாமா கண்மணி? புரியுதுங்க சார். ஓகே. எனக்கு 21வது வசனத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கிட்டத ஒரு தடவை வாசிட்டு சொல்லுங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சரியா? அப்ப வந்து பாவம் வந்து மரணத்துக்கு ஆட்சி செய்தது, கிருபை வந்து நித்திய ஜீவனுக்கு. அந்த கிருபை இழக்க முடியாது, அந்த கிருபையினால வர பலனாகி ரட்சிப்பையும் நம்ம இழக்க முடியாது. வெரி குட். இப்போ இந்த வாசிச்சோம் இல்லைங்களா, 12ல இருந்து கடை முடிய இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பிரதர் சொன்னார் இல்லைங்களா, இது ஒரு ஒப்பிடுறாரு பவுல். எதெல்லாம் ஒப்பிடுறாரு? முதல்ல வந்து ஆதாமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்றாரு. ஆதாம் மூலியமாக நமக்கு வந்து பாவம் ஒருத்தர் மூலியமாக வந்தது, ஒருவர் மூலமாக அனைவருக்கும் அநேகருக்குமான ஒப்பீடு, ஒருவர் இருந்து அனைவருக்கும் அநேகருக்குமான அந்த ஒப்பீடு வந்தது. ஒன் வர்சஸ் ஆல் அண்ட் மெனி இல்லையா? ஒருவர் அநேகர்ன்ற இதுல வருது அந்த ஒப்பீடு. மூணாவது வந்து நியாய பிரமாணத்துக்கும் கிருபைக்குமான ஒப்பீடு இல்லையா?
நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்குமான ஒப்பீடு. நாலாவது வந்து அஃபென்ஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், மீறுதலுக்கும் நீதிக்குமான ஒப்பீடு இல்லையா? அடுத்தது வேற ஒரு ஒப்பீடு ஏதாவது சொல்ல முடியுமா? மரணத்தையும் நித்திய ஜீவனுக்கும் ஒப்பீடு. மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும். வெரி குட். வேற எது? ஆக்கினை நீதி விளங்கும். ஆக்கினைக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஒப்பீடு இல்லையா? கண்டாமினேஷன் அண்ட் ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் லைஃப். வெரி குட். ஒரே ஒரு இது இன்னும் ஒரே ஒரு இது அநேகருடைய மீறுதனால கிருபையினால வரும் ஈவு. சிஸ்டர் இத சொல்றாங்க, மரணத்துக்கும் என்னமா நீ வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா? மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் உள்ள ஒப்பீடு. வெரி குட். மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் உள்ளது. 20வது வசனத்துல ஒரு ஒப்பீடு வரும். 20வது வசனத்துல ஒரு ஒப்பீடு, அது அளவை பருத்தி. இது நம்ம தராசுல போட்டு பார்த்தோம். மீறுதல் பெருகும் பொழுது நியாயப்பிரமாணம் வரும்பொழுது மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. போது கிருபை அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே. நம்ம தராசுல போட்டு பார்த்தோம். ஏதோ ஒண்ணு வெயிட் கம்மியாவும் இன்னொன்னு வந்து பயங்கர அதிகமாவும் இருந்தது. 2 காரியத்தை தராசுல போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? நான் சொன்னேன் தராசுல போட்டோம்னாக்கா கிருபை நம்ம கிருபைக்கும் வர்சஸ் நம்ம பாவத்துக்கும். வெரி குட். பாவத்துக்கும் கிருபைக்கும் இல்லையா? பாவம் நம்ம 20வது வசனம் வாசிங்க சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வாசனம். மேலும் இல்ல அது மட்டும் அந்த 16வது வசனம் ஒப்பானதல்ல. வெரி குட். 16 வாசிங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு, இந்த பாவம் செய்கிறது உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் தீர்ப்புக்கு ஒப்பானதே இல்லை, கம்பேரே கிடையாது. பாவத்துக்கும் தேவனுடைய ஈவுக்கும் கம்பேரே கிடையாது. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்திற்கும் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்து கிருபாவரமும் அநேக குற்றங்களை நீக்கி நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாக்கிட்டு. இந்த அநேகம்ங்கிறது வந்து ஆல் டுகெதர் எல்லாத்துக்கும், எல்லா குற்றங்களுக்கும் கிருபாவரம் வந்து கிருபாவரம் வந்து சொல்யூஷன். வேற இவருடைய ஒரு பாவம் வந்து எல்லாருடைய ஆக்கினைக்கு காரணம். சரிங்களா? அப்ப அந்த ஒப்பீடு இப்ப வந்து அந்த ஒப்பீடை இன்னும் ஒரு தடவை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஒரு 2 minutes தான் இருக்கு. ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான ஒப்பீடு, ஒருவருக்கும் அநேகருக்குமான ஒப்பீடு, நியாய பிரமாணத்துக்கும் கிருபைக்குமான ஒப்பீடு, மீறுதல்களுக்கும் நீதிக்குமான ஒப்பீடு, பாவத்துக்கும் கிருபையினுடைய பாவத்தின் அளவுக்கும் கிருபையினுடைய அளவுக்குமான ஒப்பீடு, ஆக்கினைக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்குமான ஒப்பீடு, மரணத்துக்கும் நித்திய ஜீவனுக்குமான ஒப்பீடு. இல்லையா? இதை செய்து இதை வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும் போத இந்த ஆடியோ அனுப்புவாரு பிரதர். போன வார்த்தை ஆடியோவையும் இந்த வார்த்தை ஆடியோவும் படிச்சுட்டீங்கன்னாக்கா படிச்சு ஒரு தடவை கேட்டு ஃப்ரீயா இருக்கும் போது ஒரு 2 தடவை கேட்டு புரிஞ்சுட்டீங்க வச்சுங்களா. இது வந்து அடிப்படை. எதுக்கு அடிப்படைனாக்கா தேவனுடைய கிருபையை பற்றிய நமக்கு புரிந்து கொள்வதற்கான அடிப்படை, நியாய பிரமாணத்தை கொடுத்த புரிந்து கொள்வதற்கான அடிப்படை, நாம எப்படி நீதிமானாக்கி இருக்கிறாரு, அதனுடைய வேல்யூ என்ன, நாம நித்திய 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 யுக 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 நித்தியத்துக்கும் நம்மள தேவன் நீதிமானா அறிவிச்சிட்டாங்க. திரும்பப்பட்டு பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ள முடியாது. ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மளை விலக்கி நீக்கலாக்கிட்டாரு. அந்த நீக்கலாக்கி நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கலாம். ஆக்கினைக்கு நீக்கலாக்கி அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வேற எந்த ஒரு பெரிய ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து
ப்ராஸ்பெரிட்டிக்கு என்ன சொல்றது பிரதர், எனக்கு செழிப்பு. தெரியாது, ஆசீர்வாதம் வரணும், அது வேணும், இது வேணும். ஏன்னா எல்லா பண கருத்தை குறித்த ஆசீர்வாதங்களுக்கும் உலக பிரமாண ஆசீர்வாதங்களுக்கும் மிஞ்சின ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நமக்கு தேவன் கொடுத்துட்டார். இன்னைக்கு உலகத்துல அதானி அப்புறம் மத்த மைக்ரோசாஃப்ட் இவன் எல்லா பணக்காரங்களை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்து முடிச்சிட்டார். ஏன்னா நித்தியத்துக்கும் நம்மள நீதிமான்களாக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இனிமேற்பட்ட இது உலக பிரகாரமான காரியம் எதுவும் என்ன ஆனாலும் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது கொஞ்ச காலம்தான். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த மேலான லேசான உபத்திரவம். அது வந்து ஒரு வசனத்தை வந்து பெர்க்மன்ஸ் ஃபாதர் வந்து பாட்டா பாடியிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை சீக்கிரமா நம்ம இது பண்ணலாம், இல்லைன்னா அக்கா முடிச்சிடலாம். ஏன்னா அக்கா வந்து மறுபடியும் இன்னொரு மீட்டிங் போக வேண்டியது. சார், இந்த பாவ மரணம் இது பார்த்தோம்ல, இப்போ எபேசியர் 2ல வந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு இருக்கு. உயிர்ப்பித்தாருன்ற போது நம்ம ஆவியை தானே உயிர்ப்பிக்கிறாரு. ஆவியை உயிர்ப்பிக்கல, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரிச்சிருந்தோம் இல்லையா? எதுல மரிச்சிருந்தீங்க? ஆவியில இல்ல, பாவத்துல மரிச்சிருந்தோம். பாவத்தில் மரித்திருந்தவங்களை அது சரீர பிரகாரம் உயிர்ப்பு இல்ல, ஆவியில உயிர். அது என்னது? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுவா? இல்ல, நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்படுதாங்க. ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறோம். ஆவி உயிர்ப்பிக்கப்படுதா? ஏன்னா மனுஷனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஆவி இருக்கு. ஆனா ஆவியில் மரித்தவனா இருக்கிறான், ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறான். ஆவி உயிர்ப்பிக்கப்படல, ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறான். ஏன்னா இது படிக்கணும்னா இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாருன்றது பார்த்தோம்னா ஆவியில் எப்படி நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போதுதான் நம்மளும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சிலுவையில. அதுக்கு வந்து 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. 18வது வசனம். 19 வேற டாபிக் போயிடும் ஆக்சுவலா. 1 பேதுரு 3:18. தமிழ்ல 18 தானா? இங்கிலீஷ்ல படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரு? ஆவியிலே. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அப்ப நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மளை ரட்சிக்கும் போது நாம் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்துல போய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக போய் நம்ம அவரோடு கூட எந்திரிக்கும் போது நம்மளும் எப்படி எந்திரிக்கிறோம்? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுறோம். புரியுதா உங்களுக்கு? நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுறது இல்ல, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுறோம். இவருடைய பிரதர் கார்த்திகேயனுடைய இஷ்யூ வந்து ஸ்பிரிச்சுவல் டெத் குறிச்சது இல்லைங்களா? ஆர் வி டெட் இன் தி ஸ்பிரிட் அப்படின்ற கேள்வி. ஸ்பிரிச்சுவல் டெத்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்னு. இப்ப நம்ம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுற போது அந்த ஆவி வந்து மரிச்சிருந்ததான்னு கேக்குறேன். அதான் ஸ்பிரிச்சுவல் டெத். ஸ்பிரிட் டெத்தா இல்ல அது ஒரு தனி டாபிக் ஆச்சே. இல்ல அதுதான் இப்ப வந்து உங்களுடைய கேள்வி வந்து ஸ்பிரிச்சுவல் டெத்தா இல்ல யூ ஆர் டைட் இன் தி ஸ்பிரிட்டா, அதுதானே கேக்குறீங்க? ஆமா சார். ஓகே. நம்ம வந்து ஆவியில மரித்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து அது பிசிக்கல் மரணம் ஆயிடும். ஏன் அப்படின்னாக்கா மரணத்தின் போது என்ன ஆகுது? உடல்ல இருந்து ஆவி பிரிஞ்சு போயிடும் போது, உடல்ல இருந்து ஆவி பிரிஞ்சு போகும்போது தான் அதுதான் மரணம். புரியுதுங்களா? அப்போ ஆவியில நம்ம வந்து we are not died in the spirit. சரிங்களா? அந்த அதாவது இப்ப ஆதாம் வந்து பாவம் பண்ண உடனே he had a spiritual death ன்னு ஒரு கான்செப்ட் வரும். அது வந்து உண்மை கிடையாது. அதுக்கான வசனம் வந்து எங்கேயுமே கிடையாது. சரிங்களா?
வசனம் அதுக்கான இன்னும் சொல்ல வசனம் போனா முதலாவது வந்து பிசிக்கல் டெத், அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் டெத்னு வரணும். தலைகள் அது ஒரு ஸ்டடியே இருக்கு. we will do that one. we will do that. ஓகே சார். தனியா அதான் இது வந்து நம்ம இந்த மாதிரி இத வந்து தெளிவா படிக்கும் போது மேற்கொண்டு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எங்களுக்கும் அந்த மாதிரி வந்தது. அது எல்லாத்தையும் வந்து மைண்ட்ல போட்டோம் இல்ல பிரதர், அது அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் குறித்த இது நம்ம ஸ்டடி பண்ணியிருப்பேன். அது வந்து தனி ஒரு சப்ஜெக்ட், அது ரொம்ப டீட்டெயிலா போகும். அது மேல அடுத்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த காரியங்கள்ல வளரும் பொழுது அந்த காரியங்களை பத்தி படிப்போம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வெரி குட். வேற அக்கா கண்மணி சிஸ்டர் விமலாவுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க எல்லாம் அங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வில்லியம், உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? அப்பாட்டே நான் டவுட் இல்ல டவுட் இல்லை, எல்லாம் அப்பா எனக்கு சொல்லிட்டாரு. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே சரி, அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? வில்லியம் சொல்றாரு, அங்கிள் நான் காலேஜ் கூட போயிட்டேன், இன்னும் என்ன ப்ரேயர் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு. எப்பதான் என்ன ப்ரேயர் பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நாள் இருக்கட்டும் வில்லியம், அப்புறம் ப்ரேயர் என்ன? சரி ஓகே. வேற யாராவது ப்ரேயர்? நான் ப்ரேயர் பண்ணுறதா? ப்ரேயர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஒரு சிறு ஆண்டவரே ஜனமாய் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆராய நிதானிக்க ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை படித்து புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய எந்த ஒரு பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே காரியங்களை விளக்கி காட்டுகிறதற்காய் இந்த தயவை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்திலே மிகப்பெரிய காரியம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தேவன் உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், உம்மை நேசிக்குவோம் ஆண்டவரே. நீர் தந்த வேதத்தின் மூலமாக நாங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்க பாராட்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தேவனே. இன்னும் வருகிற நாட்களிலே வேதத்தில் உள்ள அநேக சத்தியங்களை ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே உலகத்தின் மூலமாக தவறாக புரிந்து கொண்டு அதையே மெய்யென்று நினைத்து ஆண்டவரை வாழ்ந்த காலங்கள் உண்டு தேவனை. இப்போதோ ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருந்து ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அதை கிரகித்துக் கொள்ள, அதை ஜீரணிக்க, அதை புரிந்து கொள்ள ஆண்டவரே, அதை உள்வாங்கி கொண்டு அபியாசிக்க, அதை புரிந்து கொண்டு மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு படிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளும் இரக்கத்தையும் தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான அந்த மேன்மையான கிருபை ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை தெரிந்து கொள்ள, நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ள, நீர் என்ன செய்கிறீர், இந்த கிருபையின் காலத்தில் நீர் என்ன செய்கிறீர், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் என்ன செய்தீர், இனி வரப்போற காலங்களில் எப்படியாக நீர் ஆண்டவரை மனிதர்களோடு இடைப்பட போகிறீர் என்ற காரியங்களை ஆண்டவரை விவரித்து நாங்கள் பிரித்து படித்து புரிந்து கொள்ள, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஸ்லாக்கியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே அநேகர் ஆண்டவரே இந்த காரியங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் ஆண்டவரே அவர்களோட உள்ளத்திலே அந்த வாஞ்சையும் ஏற்படுத்தி தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you. Good night. Lord.